ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்டிங்க, அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ குடி பழக்கத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். தமிழில் குடிப்பழக்கம் குடிநோயின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷ் இருக்கிற வித்தியாசம் அதுதான். எதனால் குடிக்கிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு திங்கிங். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். குடிக்கிறதுனால நம்மளுக்கு 5 விஷயம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ட்ரிங்க்ஸுக்கு ஃபுல்லாக அடிமையாயிட்டுங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதே நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்கேயுமே ஒர்க்குக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? ட்ரிங்க்ஸ் மேலேயே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவோம். ஒர்க்குக்கும் போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ என்னென்னா நம்ம என்ன ஆல்கஹால் மேலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுமே அவாய்ட் பண்ணிவிடுவோம். சரியா? அப்புறம் 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய பொய் சொல்லுவோம். ஸோ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறதுனால நிறைய பொய் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்றாங்க, கால் பண்ணுறாங்க, இருடா நான் அங்கே இருக்கேன், இருப்பா வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா குடிப்பழக்கத்துக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா தப்பு நமக்கு தெரியும். நம்ம குடிக்கிறோன்ற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அந்த வேலையை நம்ம திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்குவோம். ஸோ அதுதான் நம்மளோட இயல்பு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அதை கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குவோம். ஸோ தெரியும் நம்ம பண்ணுற தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4வது பாயிண்ட் அதுதான். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா மறதி. நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக டெத் ஆகிடும். ஸோ டெத் ஆகும்போது நமக்கு ஃபுல்லாக மறதி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால 5 பாயிண்ட் இதுதான். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒர்க்கு போகவே மாட்டோம், ஃபுல்லாக அவாய்ட் ஆகிடுவோம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவாய்ட் ஆகிடும். 3வது பாயிண்ட் என்னென்னா பொய் சொல்லுவோம். 4வது பாயிண்ட் என்னென்னா நமக்கு என்ன தான் பண்ணாலுமே மறதியே இருக்காது. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைண்டு ஃபுல்லாக டெத் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. ஸோ அப்போ ஃபுல்லாக டெத் ஆகிடும். அப்போ ஃபுல்லாக மறதி ஆகிடும். 5வது பாயிண்ட் அப்படின்னா நமக்கு தப்பு தெரியும். தப்பே தெரிஞ்சாலுமே அதை திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால 5 பாயிண்ட் இதுதான். ஸோ ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கான அவாய்டு பண்ணுற வழிமுறைகள் என்னென்னா நம்ம இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது. அடுத்த நாள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். என்ன அப்படின்னா உங்களால் என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். ஒரு நாள் சொல்கிறதில்ல, கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அவங்களுக்கு கண்டினியூஸாக சொன்னாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும். அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ஒரே டைம் மறக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அது நானாக இருந்தாலும் நானும் மறக்க மாட்டேன், நீங்களாக இருந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த ட்ரிங்க்ஸ்னால குடியே கெடுக்கும், குடியே கெடுக்குன்றாங்களே, குடி ஃபேமிலியே ஸ்பாயில் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அடிமையாயிடுவாங்க. ஃபுல்லாக அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களால சேஞ்சே பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா கஷாயம். அவங்க ட்ரிங்க்ஸ் ஒரு நாளைக்கு 4 டைம் பண்ணுறாங்க அப்படின்னா கஷாயத்தை நம்ம 6 டைம் எடுத்துக்கணும். ஸோ கஷாயமும் ட்ரிங்க்ஸு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சேம் ஃபீலிங்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம சுக்கு காப்பி போடும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கரை போடுவோம், இஞ்சி போடுவோம். ஸோ நம்ம அந்த சுக்கு காப்பியெல்லாம் போடாமல் விட்டுட்டுங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸுக்கு வெறும் இஞ்சி கஷாயம் அப்படியே வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கசக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கசப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி சேர்த்திப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷாயத்தை சேர்த்திக்கினீங்க அப்படின்னா ஒரு 85% ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த கஷாயத்தை குடிங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜி, சைக்காட்ரிக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பண்ணியுமே நமக்கு மைண்டே ஒர்க் ஆகலை, அப்பயும் நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு அவுட் சைடு போகணும். அவுட் சைடு போயிட்டு
நல்லா என்ஜாய் பண்ணணும். வீட்லயே இருக்கிறதுனால அவங்க வீட்லயே இருந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதே அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கசாயம்லாம் சொன்னோம், அது கண்டிப்பாக 95% வந்து கண்டிப்பாக செட் ஆகும். 2வது பர்சன்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவுட் சைடு வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? 3வது வந்து என்ன அப்படின்னா, அவங்கள போட்டு ரொம்ப மிரட்டக்கூடாது. உங்களை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தெரியாது. ட்ரிங்க்ஸுக்கு ஃபுல்லாக அடிமையாயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து தலையிலே போட்டுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஸோ வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பண்ணுற பெரிய தப்பு வந்து அவங்கள வந்து மிரட்டவே கூடாது. ஸோ வந்து நம்மளால எல்லாமே முடியும். ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அது நம்மளால மட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்கள ஆக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஒரு பெண்ணால் வந்து நிறைய ஃபேமிலி அழியறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஃபேமிலி விஷயத்த வந்து அவுட் சைடு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, அது வந்து நடு ரோட்டுக்கு தான் போய் நிற்கும். ஸோ அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, நான் போய் சாகுறேன் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க எதிர்மாட்டாங்க. அவங்க தான் ட்ரிங்க்ஸுக்கு அடிமைட்டாங்கல்ல. ஸோ வந்து அவங்களாம் வந்து எதிர்மாட்டாங்க. ஸோ வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அந்த மாதிரி கசாயம் போட்டு அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுங்க. சேம் ட்ரிங்க்ஸுக்கு ஆகிடும். நம்ம சுக்கு காப்பி போடுவோம்ல, சுக்கு காப்பிக்கு வந்து சர்க்கரை, இஞ்சி எல்லாமே அது இதுன்னு போடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் வந்து கசாயத்தை போட்டு லைட்டாக இஞ்சி போடுங்க. அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் கசக்கும். ஸோ வந்து ட்ரிங்க்ஸ் அதே மாதிரி இருக்கும். அந்த ட்ரிங்க்ஸு கூட அவங்க வந்து ஸ்வீட்டு, காரம் எதுனா சேர்த்திப்பாங்க. ஸோ அதே மாதிரி கசாயத்து கூட வந்து ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சேர்த்திக்கினாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா, நான்வெஜ் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தங்க அப்படின்னா கடைப்பிடிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான். நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா ஒரு அட்வைஸாக கொடுங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.